குவாண்டம் மெக்கானிக்கும் எமது மனதும் இணைந்திருப்பதாக சில சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ற என்ன என்று முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. அதன் பிறகு நம்மளோட மனசுடன் அது எவ்வாறு தொடர்பு கொள்ளுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். முதலாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் எதை ஆராயுதுன்னு சொன்னால் சின்ன விடயங்களை நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம்னுடா நம்ம பெரிதாகத்தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். மனுஷனை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் மனுஷனையும் சூரியனையும் அணுக்களாக தான் பார்க்குது. ஏன்னு சொன்னால் மனுஷனும் சரி சூரியனும் சரி இந்த அணுக்களால் தான் உருவாகி இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அணுக்களால் தான் உருவாகி இருக்குது. அந்த அணுக்களை ஆராய்வது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அந்த அணு லெவலில் சென்று பார்த்தால் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்குது. நம்மளோட மனசும் ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த பெரிய சூரியனும் ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நம்ம எதை சொல்லுறோமோ அது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த வகையில் பார்க்க போனால் நம்மளோட மனசும் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கு உள்ளே வருதுன்னு சொல்லலாம். நம்மளோட மனசு ரொம்ப பவர்ஃபுல்லானதுண்டு ஞானிகளும் யோகிகளும் பழங்காலம் தொட்டே சொல்லி வந்திருக்கிறாங்க. அது என்னதான் என்று நமக்கு புரியல. மனசை பற்றி பல தத்துவ ஞானிகளும் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றியும் இந்த யூனிவர்ஸ் பற்றியும் விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த இரண்டும் சந்திக்கும் ஒரு புள்ளியாக இப்பொழுது சைக்காலஜிஸ்ட் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சு இருக்கிறது தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது போல தான் நமது மனசின் சிந்திக்கும் பேட்டர்னும் உள்ளது என்று. நமது குவாண்டம் ஃபிசிக்ஸும் நமது மனமும் ஒன்றிணைந்து தான் இயங்குகின்றன என்று சில சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. இதற்கு அவங்க சொல்கிற ஆதாரம் தான் நம்ம ஒரு நட்சத்திரத்தை சிந்திக்க போனால் அந்த நட்சத்திரத்தை பற்றி உடனடியாக நம்மளால் சிந்திக்க முடியும் தானே. உங்களுக்கு சயின்ஸ் நன்றாக தெரியும்னு சொன்னால் நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்குது. பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள நட்சத்திரம் கூட 4 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. அதாவது அதன் ஒளி வந்து அடையவே நமக்கு 4 வருஷமாகும். அப்படின்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனாலும் நம்மளோட மனசு உடனடியாக அந்த நட்சத்திரத்தை பற்றி சிந்திக்குது. இந்த ஒளியாண்டு கணக்கில் இருக்கிற கெலக்சிகளை பற்றி உடனடியாக சிந்திக்குது. ஆனால் ஒளி அங்கு செல்வதற்கே லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும்னு சொல்கிறாங்க. என்றாலும் நமது மனசு அவ்வாறு எந்த டைமையும் எடுக்காமலே சிந்திக்குது. அப்படின்னு சொன்னால் நம்மளோட மனசுன்னு சொல்கிறது டைமையும் கடந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி வருது. இங்கே தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் முக்கியத்துவம் பெறுது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் அணு லெவலில் எல்லாவற்றையும் ஆராய்வதால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எந்த 2 விஷயமும் ஒரே நேரத்தில் நிகழலாம். அதாவது மனுஷன் நாம் சாதாரண ஃபிசிக்ஸில் முழுமையாக பார்க்குறோம் தானே. அப்படி பார்க்கும்போது மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறக்க மாட்டான், இறந்திருந்தால் வாழ மாட்டான் என்று தானே நம்ம அறிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் இந்த வாழ்வும் இந்த சாவும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அணுலெவலில் பார்க்கும்போது அவை இரண்டும் 2 கண்டிஷன்களாகத்தான் இருக்குது. அந்த 2 கண்டிஷன்களையும் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்பேஸும் டைமும் பிரித்து வச்சிருக்குது. இது 2க்குமான காலம் வேறாக இருக்குது. ஆனால் காலம் என்று ஒன்று இல்லாவிட்டால் அவை 2ம் ஒன்றாகத்தான் நிகழும். இதை தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. இந்த வகையில் மனசு என்பது மிக புதிரான ஒன்றாக இருக்குது. உண்மையிலேயே விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த மனசு என்பது நமது பிரெயின்ற ஒரு ப்ராடக்டாக மட்டும் இருக்க முடியாதுன்னு. அப்படின்னு சொன்னால் இந்த மனசு என்பது பிரபஞ்சத்தில் இருக்கிற சில நுழைஜையும் இந்த பிரெயினால் எடுக்கப்படுது. அதாவது நம்மளோட பிரெயின் தான் நம்மளோட உடம்புலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. அந்த பிரெயின் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளோட உடம்பை மட்டுமல்ல கட்டுப்படுத்துது, உடம்பையும் தாண்டி அது பிரபஞ்சத்தில் கனெக்ட் பண்ணுது. அந்த பிரபஞ்சத்தில் உள்ளது தான் மனசு என்பது. அந்த மனசை நம்மளோட பிரெயின் புரிஞ்சு கொள்ளுது. அதனால தான் நம்ம சிந்திக்கிறோம், அதனால தான் நம்ம வாழ்கிறோம்னு சொல்கிறாங்க. எல்லா விலங்குகளுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ஆனால் மனுஷன் என்ற வகையில் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இந்த உலகத்தில் இருப்பதால் அது நிறையவே சிந்திக்குது. அதனால் நம்மளோட மனசை நம்ம ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ரொம்ப நம்ம அதனை பயிற்சி செஞ்சால் நம்மளால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நாலேஜையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இப்படியாக குவாண்டம் ஃபிசிக்ஸையும் நமது மனோவியலையும் இணைச்சு நிறைய ஆய்வுகள் செய்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். பாராசைக்காலஜி என்று ஒன்று உண்டு. ஆனால் அந்த பாராசைக்காலஜியை தாண்டி சாதாரணமாக பியோர் சைக்காலஜியிலேயே இப்பொழுது இப்படியான சயின்ஸையும் இணைச்சு ஆய்வுகளை செய்கிறாங்க. இதன் மூலம் சயின்டிஸ்ட் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் நமது மனசு இயங்கும் விதமும் இந்த பிரபஞ்சம் இயங்கும் விதமும் ஒன்றே தான் என்று. அதன் மூலம் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ற உண்மை இங்கு நமது மனசை இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிறதாக இருக்குது. ஆகவே நமது மனசு என்பது அதற்கு டைமும் கிடையாது, அதற்கு ஸ்பேஸும் கிடையாது என்று தான் என்ன தோன்றுகிறது. அப்படிதான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸும் இருக்கிறது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்லப்படும் விடயங்கள் டைமையும் ஸ்பேஸையும் கடந்து இருக்குது. அதனால தான் மனுஷன் வாழும் போதே அவனது சாவும் ஒன்றாகவே இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பார்க்குது.
இருக்குது. ஆகவே எல்லா விஷயத்தையும் சின்ன லெவலில் பார்க்குறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். சின்ன லெவலில் நம்ம பார்க்கும்போது அதனுள்ள பெரிய லெவலும் அடங்கி இருக்குது. ஆக சின்ன லெவல் என்ற அணுவும் அணுக்களில் உள்ள விடயங்களும், ஆக பெரிய லெவல் என்ற இந்த பிரபஞ்சம், ஆக பெரிய லெவல் உருவாவதற்கு ஆக சின்ன லெவலில் உள்ள விடயங்கள் தான் காரணம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் அணுக்களாலேயும் சப் அட்டமிக் பார்ட்டிகள் எனப்படும் அணுக்களில் உள்ளே உள்ள துகள்களாலேயும் தான் ஆகியிருக்குது. ஏதோ ஒரு வகையில் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமது மனசும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நம்ம காண முடியாது. இந்த வகையில் நம்ம சிந்திக்கும் போது நமது மனசு இன்னும் பிரபஞ்சத்தோட ரொம்ப தொடர்பு கொள்ளும். உங்கள் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும். ஆகவே இந்த சேனலின் ஊடாக இப்படியான உங்களை சிந்திக்க செய்யும் வீடியோக்களை இன்னும் நம்ம கொண்டு வருவோம். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் தெரிவிங்க.